ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் நம்மை மறந்து விடுவோம். Let us forget ourselves. நம்முடைய பிரச்சனைகளை மறந்து விடுவோம். Let us forget all our problems. நம்முடையவர்களை மறந்து விடுவோம். Let us forget all our beloved ones. நம்முடையவைகளை மறந்து விடுவோம். Let us forgive all things that belong to us. நம்முடைய இயேசு மாத்திரமே. Let only consider our Jesus. அவரை ஆராதிக்க தான் நாம் வந்திருக்கிறோம். We have come here only to worship him. நம்முடைய சிந்தனைகள் எழுச்சிகள் எல்லாம் அவர் பக்கமாய் திரும்பட்டும். Let all our thoughts and all our emotions turn towards him. நம்மை படைத்தவர் அவரே. He is our creator. நம்மை நேசிக்கிறவர் அவரே. He is our lover. நம்முடைய பரிசுத்தத்திற்காக இரத்தம் சிந்தினவர் அவரே. He is the one who shed his blood for our holiness. அவரை உயர்த்த என் கை அவர் பக்கமாய் உயரட்டும். So that let my hands be lifted so that we might exalt him. அவரை ஆராதிக்க என் குரல் அவரை உயர்த்தட்டும். To worship him, let my voice lift him up. அவரை உயர்த்த என் சத்தம் அவருக்காக எழும்பட்டும். To exalt him, let my sound exalt and high rise to அவரை ஆராதிக்க நான் முழங்கால் படியிடட்டும். To worship him, let me be on my knees. கொஞ்சம் நேரம் அவரையே நினைத்து நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். For some moments let us only think upon him and let us praise him. ஸ்தோத்திரம் 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 இயேசுவே ஸ்தோத்திரம். மகிமையுள்ளவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது பாடினது போல் அவர் மகிமையுள்ள பரமராஜா. As we sang him, he is a glorious heavenly king. அந்த ராஜாவின் ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் தான் நாம். And we belong to his kingdom. ஒரு காலத்தில் இந்த ராஜாவுக்கு ஒரு சத்ரு இருக்கிறானே, அந்த சத்ருவின் ராஜ்யத்தை சேர்ந்திருந்தோம். At one point of time there was an enemy to this glorious king and we belonged to him. ஆனால் இப்பொழுது கர்த்தர் நம்மை மீட்டெடுத்தார். However, the Lord has redeemed us now. நம்ம மத்தியில் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் தான் நமக்கு ராஜாவா இருக்கிறார். God who is in our midst, he is our king. என் இயேசு தான் என்னுடைய ராஜா என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்துவோம். All those who say Jesus is my king, lift up your hands. அந்த ராஜாவை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். முழு உலகத்தில் நடக்கிற ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். முழு கூட்டத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னத்தினால் நம்முடைய கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும், அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும், அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு அந்நியர்களா இருந்தோம், சத்துருக்களா இருந்தோம். ஆனால் இப்பொழுது நீரோ எங்களுடைய சிறந்த சிநேகிதனாக, எங்களுடைய மூத்த சகோதரனாக, எங்களுடைய பரம தகப்பனாக, ராஜாவாக நீர் மாறி இருக்கிறீர். உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகையால் எங்களுடைய கை அசைவுகள், எங்களுடைய
சிந்தனைகள், எங்களுடைய உச்சரிப்பு எல்லாமே உம்மை உயர்த்தட்டும் ஆண்டவரே. இதற்காக எங்களை பலப்படுத்த முழு உலகத்தில் நடக்கிறதான ஆராதனைகளை நீர் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாட்களில் எத்தனையோ திறமையுள்ள எந்திர மனுஷர்களை உண்டாக்கி இருக்கிறார்கள். In these days people have created many robots with abilities. இந்த robots சில robots பியானோ வாசிக்கிறது. Out of these robots, some robots they used to play the piano. சில robots chess விளையாடும். Some robots they play chess. இப்படி எல்லாம் இந்த robots உடைய திறமையை பார்க்கும்போது ஒரு ரோபோட்டை பார்த்தேன் ஒரு முறை. I once happened to see one robot. ஜனங்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுது. And it was able to answer to the questions people ask. இந்த ரோபோட்டை பார்க்கும்போது நம்முடைய நினைவு இதை உண்டாக்கினது யார் என்றுதான் நம்முடைய நினைவு செல்கிறது. The moment that we see this robot, we will immediately think who has created this robot. ஏன்னா அந்த ரோபோட்டுக்கு தனி மகிமை இல்லை, அது உண்டாக்குனவர் தான் மகிமை, அது அவருக்கு தான் மகிமை. Because the robot in itself doesn't have any glory, but the glory only belongs to the creator of that robot. அதே போல இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற விதத்தில் கர்த்தரை அறியாதவர்கள் இவர்களுடைய ஆண்டவர் யார் என்று அவர்களுக்கு ஒரு ஆவல் பெருக வேண்டும். And the way that we worship even today, people who do not know God, they should ask question themselves saying who is the creator of such people. அப்போ என்னுடைய ஆண்டவர் அதிசயமானவர் என்கிறதான தெலுங்கு பாட்டை பாட போகிறோம். We are going to see a Telugu song that God is a wonderful God. யாரும் செய்யாத அதிசயங்களை அவர் செய்யக்கூடியவர். And he is able to do wonders which no one can do. ஆகையால் தேவன் நமக்கு அவ்வளவு திறமையை நமக்கு தந்திருக்கிறார் அவரை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள. So God has given so much of abilities to worship him, to praise him. ஆகையால் நம்முடைய கைகள் ஆண்டவரை ஆராதிக்க கூடாதபடிக்கு கட்டப்பட்டு இருக்க வேண்டாம். So let not our hands be bound so that we might not worship him. நம்முடைய மனது, நம்முடைய எழுச்சிகள் இப்பொழுது கட்டப்பட்டு இருக்க கூடாது. Our minds and our emotions should not be bound even now. சூலமித்தியாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அவள் அடைக்கப்பட்ட தோட்டம். And about Shulamite it says she's a fenced garden. அது அர்த்தம் யார் வந்தாலும் இது உனக்கு இல்லை, இது அடைக்கப்பட்ட தோட்டம். So the meaning is whoever comes to there, that garden is fenced. ஆனா அடுத்த அதிகாரம் முதல் வசனத்திலே என் நேசர் தோட்டத்துக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But the next chapter, in the beginning itself it says my beloved comes to my garden. அதனுடைய அர்த்தம் நேசருக்கு மட்டும் தான் டோர் ஓபன் பண்ணுவேன். The meaning is the garden will be opened only to my beloved. நம்முடைய ஊற்று கண்களினுடைய அந்த கதவுகள் எல்லாம் இப்பொழுது திறக்கப்படட்டும், ஏனென்றால் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். Let all the doors of our fountains be open now so that we are going to worship our God. முதலாவது தெலுங்கு பாட்டு. Let's sing the first Telugu song. అద్భుతవంతుడు మన దేవుడు, ఆశ్చర్య కార్యములను జరిగించును. అద్భుతవంతుడు మన దేవుడు, ఆశ్చర్య కార్యములను జరిగించును. ఎవరు చేయలేని అద్భుతము యేసయ్య మనకై చేయ నిశ్చయం. ఎవరు చేయలేని అద్భుతము యేసయ్య మనకై చేయ నిశ్చయం. స్తుతి స్తోత్రం ఇశ్రాయేలు పాడగా, జయమిచ్చే శత్రువులపై. స్తుతి స్తోత్రం అని మనం పాడగా, జయమిచ్చే సాతానుపై. స్తుతి స్తోత్రం ఇశ్రాయేలు పాడగా, జయమిచ్చే శత్రువులపై. స్తుతి స్తోత్రం అని మనం పాడగా, జయమిచ్చే సాతానుపై. దేవుని బలమైన హస్తం చాపి ఎర్ర సముద్రమంత
పాయలుగా చేసెను. దేవుని బలమైన హస్తం చాపి ఎర్ర సముద్రమును పాయలుగా చేసెను. భయము కలవర పోరాటము సర్వాధికారి యేసు తొలగించెను. భయము కలవర పోరాటము సర్వాధికారి యేసు తొలగించెను. స్తుతి స్తోత్రం ఇశ్రాయేలు పాడగా జయమిచ్చే శత్రువులపై. స్తుతి స్తోత్రం అని మనం పాడగా జయమిచ్చే సాతానుపై. స్తుతి స్తోత్రం ఇశ్రాయేలు పాడగా జయమిచ్చే శత్రువులపై. స్తుతి స్తోత్రం అని మనం పాడగా జయమిచ్చే సాతానుపై. యెహోషువ ప్రార్థించగా మహాదేవుడు సూర్యుని మధ్యాకాశములో నిలిపెను. యెహోషువ ప్రార్థించగా మహాదేవుడు సూర్యుని మధ్యాకాశములో నిలిపెను. మన విరోధులను లయచేయును. ఇటు సూర్యుడేసు యుద్ధం చేయును. హల్లెలూయా. మన విరోధులను లయచేయును. ఇటు సూర్యుడేసు యుద్ధం చేయును. స్తుతి స్తోత్రం ఇశ్రాయేలు పాడగా జయమిచ్చే శత్రువులపై. స్తుతి స్తోత్రం అని మనం పాడగా జయమిచ్చే సాతానుపై. స్తుతి స్తోత్రం ఇశ్రాయేలు పాడగా జయమిచ్చే శత్రువులపై. స్తుతి స్తోత్రం అని మనం పాడగా జయమిచ్చే సాతానుపై. శత్రువు మేషక్ అబేద్నెగో దేవుడు అగ్నిగుండము నుండి రక్షించెను. శత్రువు మేషక్ అబేద్నెగో దేవుడు అగ్నిగుండము నుండి రక్షించెను. శోధనలు అగ్ని వంటి మహాశ్రమలలో మహిమా స్వరూపి యేసు మనతో ఉండును. శోధనలు అగ్ని వంటి మహాశ్రమలలో మహిమా స్వరూపి యేసు మనతో ఉండును. స్తుతి స్తోత్రం ఇశ్రాయేలు పాడగా జయమిచ్చే శత్రువులపై. స్తుతి స్తోత్రం అని మనం పాడగా జయమిచ్చే సాతానుపై. స్తుతి స్తోత్రం ఇశ్రాయేలు పాడగా జయమిచ్చే శత్రువులపై. స్తుతి స్తోత్రం అని మనం పాడగా జయమిచ్చే సాతానుపై. దేవునికి అసాధ్యమైనది ఉన్నదా? యేసుని విశ్వసించి మహిమంచుడు. దేవునికి అసాధ్యమైనది ఉన్నదా? యేసుని విశ్వసించి మహిమంచుడు. సమస్తని కార్యములను సఫలపరచెను. జయవీరుడేసు ముందు వెలుచున్నాడు. సమస్తని కార్యములను సఫలపరచెను. జయవీరుడేసు ముందు వెలుచున్నాడు. స్తుతి స్తోత్రం ఇశ్రాయేలు పాడగా జయమిచ్చే శత్రువులపై. స్తుతి స్తోత్రం అని మనం పాడగా జయమిచ్చే సాతానుపై. స్తుతి స్తోత్రం ఇశ్రాయేలు పాడగా జయమిచ్చే శత్రువులపై. Amen. Thank you, Lord. స్తుతి స్తోత్రం అని మనం పాడగా జయమిచ్చే సాతానుపై. శత్రువు మేషక్ అబేద్నెగో దేవుడు అగ్నిగుండము నుండి రక్షించెను. శత్రువు మేషక్ అబేద్నెగో దేవుడు అగ్నిగుండము నుండి రక్షించెను. శోధన అగ్ని వంటి మహాశ్రమలలో మహిమా స్వరూపి యేసు మనతో ఉండును. శోధన అగ్ని వంటి మహాశ్రమలలో మహిమా స్వరూపి యేసు మనతో ఉండును. స్తుతి స్తోత్రం ఇశ్రాయేలు పాడగా జయమిచ్చే శత్రువులపై. స్తుతి స్తోత్రం అని మనం పాడగా జయమిచ్చే సాతానుపై. స్తుతి
స్తోత్రం ఇశ్రాయేలు పాడగా జయమిచ్చిన శత్రులపై స్తుతి మన పాడగా జయమిచ్చిన సాతానుపై అద్భుతవంతుడు మన దేవుడు ఆశ్చర్య కార్యములను జరిగించును అద్భుతవంతుడు మన దేవుడు ఆశ్చర్య కార్యములను జరిగించును ఎవరు చేయలేని అద్భుతము యేసయ్య మనకై చేయు నిశ్చయం ఎవరు చేయలేని అద్భుతము యేసయ్య మనకై చేయు నిశ్చయం స్తుతి స్తోత్రం ఇశ్రాయేలు పాడగా జయమిచ్చిన శత్రులపై స్తుతి స్తోత్రం మన పాడగా జయమిచ్చిన సాతానుపై స్తుతి స్తోత్రం ఇశ్రాయేలు పాడగా జయమిచ్చిన శత్రులపై స్తుతి స్తోత్రం మన పాడగా జయమిచ్చిన సాతానుపై స్తుతి స్తోత్రం ఇశ్రాయేలు పాడగా జయమిచ్చిన శత్రులపై స్తుతి స్తోత్రం మన పాడగా జయమిచ్చిన సాతానుపై స్తుతి స్తోత్రం ఇశ్రాయేలు పాడగా జయమిచ్చిన శత్రులపై స్తుతి స్తోత్రం మన పాడగా జయమిచ్చిన సాతానుపై స్తుతి స్తోత్రం ఇశ్రాయేలు పాడగా జయమిచ్చిన శత్రులపై స్తుతి స్తోత్రం మన పాడగా జయమిచ్చిన సాతానుపై స్తుతి స్తోత్రం ఇశ్రాయేలు పాడగా జయమిచ్చిన శత్రులపై స్తుతి స్తోత్రం మన పాడగా జయమిచ్చిన సాతానుపై ఇత్రందరబ సిరిదిన కలమంక శబకలమంకరబాని అంతుడా రియదన సబంకలబకరమాని అనమంకతుడా நம்முடைய தேவன் எல்லைக்கு அப்பாற்பட்டவர் God is beyond limits. அவருடைய வல்லமைக்கு ஒரு எல்லை அளவு இல்லை. And to his power there is no limit as well. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? Is there anything that is too hard for me? அப்ப அப்படிப்பட்டதான எல்லை இல்லாத அவருடைய வல்லமை இந்த பூமிக்கு இறக்க வேண்டும் என்றால் So if at all he has to descend his limitless power upon this earth, அது அங்கிருந்து இங்கே வரக்கூடிய ஒரு வாசல் உண்டு. and from there to come here there is a door. நன்றாய் கைதட்டி பாடுவது ஒரு வாசல். And clapping our hands and singing unto him, that is a door. ஆண்டவரை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவது ஒரு வாசல். Exalting our God and praising him is a door. எல்லாரும் பாட்டு பாடும்போது எல்லாரும் கை தட்டும்போது நாம் அதே ராணுவத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் செய்கிறது போல நாம் செய்யாவிட்டால் அது ஒரு கட்டு, அது ஒரு பலவீனம், அது ஆண்டவருக்கு ஒரு அவமதிப்பு. When everyone is clapping our hands and when everyone is singing, if we do not do such thing, then that is we are strangers to that group. நாம் தாளத்திற்காக கை தட்டவில்லை. I do not clap my hands to the tune. ஆண்டவரை பாராட்டி உயர்த்தி கை தட்டுகிறோம். ஆமென். It is only that we appreciate and lift our God. இந்த பாட்டில் எழுதப்பட்ட வார்த்தைகள் எவ்வளவு உண்மையா இருக்கிறது என்கிற சந்தோஷத்தில் நான் கை தட்டுகிறேன். ஆமென். I clap my hands saying, looking all the truths that is hidden in this song, and I clap the hands with joy. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்மால் பாட முடியாவிட்டால் கை தட்டாவிட்டால் ஏதோ ஒரு பாவம் நமக்குள் குடியிருக்கிறது. If in this time if we are not able to clap our hands and sing a song, then there is some sin that is indwelling in us. நாம் வீரர்கள் தான், ஆனால் காயப்பட்ட military hospital இருக்கிற வீரர்கள். Indeed we are soldiers, but we are wounded soldiers admitted in a military hospital. ஹாஸ்பிடல்ல இருக்கிறவங்க கையெல்லாம் கட்டப்பட்டு இருக்கும், எல்லாம் காயம் தான் இருக்கிறது. ஆனால் நாம் விடுதலை ஆக்கப்பட்டவர்கள், ஆராதிக்க வந்தவர்கள். All those who are in the hospital, they will be bound and they will be all around like that, but we are redeemed and we are at liberty. நம்முடைய ஒவ்வொரு அசைவும் நம்முடைய ஆண்டவரை உயர்த்தட்டும். Let every movement of the body, let him exalt him. ஆகையால் நாம் இப்படி செய்ய போகிறோம். So we are going to do like this now. முதல் சரணத்தையும் அதிசயமான ஆண்டவர் யாராலும் செய்ய முடியாத அற்புதங்களை அவர் இயேசையா செய்ய போகிறார், செய்திருக்கிறார். The first stanza is God is a wonderful God which doeth wonders no one can do it. இந்த சரணத்தையும் பல்லவியையும் ரொம்ப வேகமாக நாம் வேகத்தை கூட்டாமல் முதலாவது பிரதர்ஸ் பாட போகிறோம். And the first stanza we are going to, the brothers is going to sing without any speed but very slowly. நான் சொல்லுகிற வரைக்கும்
பாடிக்கொண்டே இருக்க அந்த முதல் சரணத்தையும் அந்த பல்லவியையும். And till I stop, you should sing that first stanza and the chorus. அது 2 முறையோ 3 முறையோ 4 முறையோ. Let it be 2 or 3 or 4 times. அந்த நேரத்தில் சிஸ்டர்ஸ் எல்லாம் நெடுமுழங்கால் நின்று கர்த்தரை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். At that time all the sisters, you should be on your knees and you should lift up God and praise him. இது யூத் மீட்டிங்கில் நடக்கிற ஒரு பொழுதுபோக்கு அல்ல, இது ஒரு யுத்தம். This is not something that is happening in the youth meeting, but this is a battlefield. நாம் நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணினால், நன்றாய் பாடினால் கர்த்தருடைய வல்லமை இறங்கும். If we sing a song and if we praise him in a very good way, the power of God will descend upon us. சிலர் இங்கே இருக்கிறார்கள் ஆனால் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். Some people are here, though they are here, but they were bound. சிலர் வீட்டில் இருக்கிறார்கள், கட்டப்பட்டு இங்கே வர முடியவில்லை. Some people are in their homes bound, they are not able to come here. இங்கே நாம் துதித்தால், இங்கே நாம் பாடினால், இங்கே இருக்கிற கட்டுகளும் அங்கே இருக்கிற கட்டுகளும் உடைக்கப்பட போகிறது. We who are here, when we sing and praise unto the Lord, all the bindings that are here and there, it will be broken. ஆகையால் நான் பாடும் பொழுது சிஸ்டர்ஸ் சகோதரிமார் என்று சொல்லும் பொழுது நீங்கள் அடுத்தது பாட ஆரம்பிக்க வேண்டும். பிரதர்ஸ் நெடுமுழங்கால் நின்று ஆண்டவரை துதிக்க வேண்டும். And as we sing, when I say sisters, then you sisters should sing that stanza and the chorus, and we brothers should be on our knees and praise God. மறுபடியும் சொல்லுகிறேன், அந்த சொல்லுகிற வரைக்கும் வேகத்தை கூட்ட வேண்டாம், ஒரு மீடியம் வேகத்தில் பாட வேண்டும். So once again I say, till I say unto you, let us not increase that speed, let us sing that song in a medium speed. கொஞ்சம் நேரம் பொறுத்து எல்லாரும் சேர்ந்து பாடும்போது வேகத்தை கூட்டலாம். And after some time, when we all together sing that song, let us increase that speed. அந்த வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம். That words are so much important. இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்துதி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கும் போது அவருடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். When the children of Israel, they offered praises and lifted up the God, all their enemies were scattered. அந்த பல்லவி சொல்லுகிறது, அதே போல நாம் ஸ்தோத்திரம் ஸ்துதிகள் ஏறெடுக்கும் போது நம் சாத்தானும் சிதறடிக்கப்படுகிறான். And the chorus says, as we all together praise him and exalt him, all the powers of the devil will be scattered. ஆகையால் இங்கே இருக்கிற பிசாசின் வல்லமை நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் புருஷன்மாரையும் மனைவிமாரையும் கட்டி இருக்கிற சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்றால் இது ஒரு ஆயுதமாக இருக்கட்டும். So let this be a weapon, so that all the powers of the devil which is binding all our families, our personal life and all the churches, let it be removed. ஆக சகோதரிமார் எல்லாம் நெடுமுழங்கால் நின்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. So let all the sisters be on their knees and praise the Lord. அவர் அதிசயமான தேவன், ஆகையால் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள். Because he's a wonderful God, keep praising him. அதிசயமான ஆண்டவரே சகோதரர் கைத்தட்டி பாடுங்கள். And all the brothers, because he's a wonderful God, clap your hands and sing that stanza and the chorus. மைக்கை தட்டி சிஸ்டர்ஸ் என்று சொல்லும்போது சிஸ்டர்ஸ் பாட ஆரம்பிக்க வேண்டும், பிரதர்ஸ் முழங்காலில் நின்று ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்க வேண்டும். As I tap the mic and say sisters, the sisters should start singing the stanza and the chorus, and all the brothers should be on their knees. இது செலவில்லாத ஒரு யுத்தம். This is the battle with no expense. ரத்தம் சிந்தப்படாத ஒரு யுத்தம். This is the battlefield where we do not shed our blood. நம்முடைய ரத்தம் சிந்தப்படாத சத்ருவின் ரத்தம் சிந்தப்பட போகிறது. It is not our blood which is going to be shed, but the blood of the enemy will be shed. நீங்க பெரிய ஆளா இருந்தா, பெருமைக்காரரா இருந்தா, இதெல்லாம் யார் செய்ய போறாங்க, இதெல்லாம் என்ன புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க, உங்களுடைய சொந்த மூளையை உங்களை கெடுக்க போகிறது. And if you are think that you are great, and if you are filled with pride, you will think that who has started all these things, and then you will not do all these things. பரிசுத்தாவியுடைய நடத்திப்புக்கு தாழ்மை இருந்தால் கீழ்ப்படியுங்கள், கர்த்தர் யுத்தத்தில் ஜெயத்தை கொடுப்பார். If you are humble and if you are obedient, then obey to the voice of the Holy Spirit. అద్భుత వంతుడు మన దేవుడు, ఆశ్చర్య కార్యముల జరిగించును. అద్భుత వంతుడు మన దేవుడు, ఆశ్చర్య కార్యముల జరిగించును. ఎవరు చేయలేని అద్భుతము యేసయ్య మనకై చేయు నిశ్చయం. ఎవరు చేయలేని అద్భుతము యేసయ్య మనకై చేయు నిశ్చయం. స్తుతి స్తోత్రం ఇశ్రాయేలు పాడగా, జయమిచ్చిన శత్రువులపై. స్తుతి స్తోత్రం అని మనం పాడగా, జయమిచ్చిన సాతానుపై. స్తుతి స్తోత్రం ఇశ్రాయేలు పాడగా, జయమిచ్చిన శత్రువులపై.
స్తుతి స్తోత్రం అని మనం పాడగా జయమిచ్చిన సాతానుపై. అద్భుత బంధుడు మన దేవుడు, ఆశ్చర్య కార్యములను జరిగించును. అద్భుతవంతుడు మన దేవుడు, ఆశ్చర్య కార్యములను జరిగించును. ఎవరు చేయలేని అద్భుతము యేసయ్య మనకై చేయు నిశ్చయం. ఎవరు చేయలేని అద్భుతము యేసయ్య మనకై చేయు నిశ్చయం. స్తుతి స్తోత్రం ఇశ్రాయేలు పాడగా జయమిచ్చిన శత్రువులపై. స్తుతి స్తోత్రం అని మనం పాడగా జయమిచ్చిన సాతానుపై. స్తుతి స్తోత్రం ఇశ్రాయేలు పాడగా జయమిచ్చిన శత్రువులపై. స్తుతి స్తోత్రం అని మనం పాడగా సిస్టర్స్ అద్భుతవంతుడు మన దేవుడు, ఆశ్చర్య కార్యములను జరిగించును. అద్భుతవంతుడు మన దేవుడు, ఆశ్చర్య కార్యములను జరిగించును. ఎవరు చేయలేని అద్భుతము యేసయ్య మనకై చేయు నిశ్చయం. ఎవరు చేయలేని అద్భుతము యేసయ్య మనకై చేయు குடும்பத்துக்கு விரோதமான போராட்டத்தில் ஜெயம் உண்டாகட்டும். జయమిచ్చిన శత్రువులపై. స్తుతి స్తోత్రం జయమిచ్చిన సాతానుపై. స్తుతి స్తోత్రం ఇశ్రాయేలు పాడగా జయమిచ్చిన శత్రువులపై. స్తుతి స్తోత్రం అని మన పాడగా జయమిచ్చిన సాతానుపై. అద్భుతవంతుడు మన దేవుడు, ఆశ్చర్య కార్యములను జరిగించును. అద్భుతవంతుడు మన உடைக்கிறவர், வியாதிகளை குணமாக்குகிறவர், மரித்தவர்களை எழுப்புகிறவர். ఎవరు చేయలేని అద్భుతము యేసయ్య మనకై చేయు నిశ్చయం. ఎవరు చేయలేని అద్భుతము యేసయ్య మనకై చేయు నిశ్చయం. స్తుతి స్తోత్రం ఇశ్రాయేలు పాడగా జయమిచ్చిన இஸ்ரவேலரின் தேவன், இஸ்ரவேலரின் தேவன். స్తోత్రం అని మన పాడగా జయమిచ్చిన సాతానుపై. பெந்தேகோஸ்த ஜனங்களின் தேவன். స్తుతి స్తోత్రం ఇశ్రాయేలు పాడగా జయమిచ్చిన శత్రువులపై. స్తుతి స్తోత్రం అని మన పాడగా எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அற்புதవంతుడు, అద్భుతవంతుడు మన దేవుడు, ఆశ్చర్య కార్యములను జరిగించును. అద్భుతవంతుడు మన దేవుడు, ఆశ్చర్య కార్యములను జరిగించును. ఎవరు చేయలేని అద్భుతము యేసయ్య మనకై చేయు నిశ్చయం. ఎవరు చేయలేని అద్భుతము యేసయ్య మనకై చేయు నిశ్చయం. స్తుతి స్తోత్రం ఇశ్రాయేలు పాడగా జయమిచ్చిన శత్రువులపై. సాతానుపై. స్తుతి శత్రువులపై. పాడగా జయమిచ్చిన సాతానుపై. స్తుతి స్తోత్రం ఇశ్రాయేలు పాడగా జయమిచ్చిన శత్రువులపై. அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. சத்ருவை சிதறடிக்கிறதான வல்லமை. స్తుతి స్తోత్రం ఇశ్రాయేలు పాడగా జయమిచ్చిన శత్రువులపై. స్తుతి స్తోత్రం అని మన పాడగా జయమిచ్చిన సాతానుపై. స్తుతి స్తోత్రం ఇశ్రాయేలు పాడగా జయమిచ్చిన శత్రువులపై. స్తుతి స్తోత్రం అని మన పాడగా జయమిచ్చిన సాతానుపై. స్తుతి స్తోత్రం ఇశ్రాయేలు పాడగా జయమిచ్చిన శత్రువులపై. స్తుతి స్తోత్రం అని మన పాడగా జయమిచ్చిన సాతానుపై. அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருங்கள். உன் குடும்பத்திற்கு முன்பாக உன் சேனையின் தலைவன் போய்கொண்டிருக்கிறார். உன் சத்ருவை அவர் சந்திக்க போகிறார்.
Tira Santurian Kalamaushama Karamani Antuna. Oh, Riamaushama Tira Maushabaka Tira Karamankala today. Thank you, Lord. Oh, Ramaushaba Tira Karamaushaba Latuda. Yes, Jesus. Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. We praise you. நீங்கள் நினைக்கலாம் நான் எத்தனை முறைப்படி ஸ்தோத்திரம் பண்ணி அபிஷேகத்தை நிரம்பி இருக்கிற இன்னும் யுத்தத்தில் ஜெயம் இல்லையே என்று. Perhaps you might be thinking, so many times I've been filled with the Spirit, but still I've not got the victory. யுத்தம் முடியவில்லை ஆனால் ஜெயம் இல்லை என்று சொல்லாதே. The battle is not yet over, but you do not say there is no victory. இங்கே மாத்திரம் நீங்கள் பாடாமல் துதிக்காமல் அபிஷேகத்திற்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் போயிருந்தீர்கள் பிசாசு உன்னை தூள் தூளாக மாற்றி மிதித்து போட்டிருப்பான். Suppose if you have not filled here with the Spirit of God and if you have gone away, then the devil would have been powdered you. ஆனால் ஆண்டவரை ஆராதிக்க உங்களுடைய கைகளையும் உங்களுடைய குரலையும் சரத்தை ஒப்பு கொடுத்ததனால் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது ஒரு மகிமை உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. Because you have yielded your body and you have clapped your hands and exalted your God, as you return to your home, there will be a greater victory. அவன் போராடுவான் ஆனால் ஜெயிக்க முடியாது. He will strive against you, but he cannot overcome you. உன் மகிமை அவனை தூர நிற்க வைக்கும். Your glory shall make him to stand afar. இஸ்ரவேலுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். God who gave victory to the children of Israel, he is with you. நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமை உன் வீட்டில் காண்பாய். If you believe, you shall see the glory of God in your house. உன் வேலைஸ்தலத்தில் போராட்டம் இருக்கலாம் ஆனால் இந்த மகிமை உன்னை பாதுகாக்கப்படுகிறது. So many stripes in your workplace, but this glory shall protect you. దేవునికి అసాధ్యమైనది ఉన్నదా యేసుని విశ్వసించి మహిమంచుడు. దేవునికి అసాధ్యమైనది ఉన్నదా యేసుని విశ్వసించి మహిమంచుడు. సమస్తని కార్యముల సఫలపరచున్ జయవీరుడి ముందు వెలుచున్నాడు. సమస్తని కార్యముల సఫలపరచున్ జయవీరుడి ముందు వెలుచున్నాడు. స్తుతి స్తోత్రం ఇశ్రాయేలు పాడగా జయమిచ్చే శత్రువులపై స్తుతి స్తోత్రం అని మనం పాడగా జయమిచ్చే శత్రువులపై స్తుతి స్తోత్రం అని మనం పాడగా జయమిచ్చే సాతానుపై జయమిచ్చే శత్రువులపై స్తుతి స్తోత్రం అని మనం పాడగా జయమిచ్చే సాతానుపై స్తుతి స్తోత్రం ఇశ్రాయేలు పాడగా జయమిచ్చే శత్రువులపై స్తుతి స్తోత్రం అని మనం పాడగా జయమిచ్చే సాతానుపై. Shatudankaramankalani matuda Nidaramba Shatudankaramankalā Saturibilankaramania. Thank you, Lord. Stotram Yeswe. Stotram Yeswe. Thank you, Jesus. Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Oh, Rabaushaba. Nazigdalaka Sharabatina Karatina Karatuda. Etara Zitarantella Yasaram. Azuram Danaya Koriaba.
ma shantuna karama kalatina itaraya sankuram dalaya saramdina kalaba. இந்த அபிஷேகத்தை இழக்க வேண்டாம். Do not lose your anointing. தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். We are going to continuously worship God. ஆண்டவருக்கு பின்னாடி சில நாட்களாக போய்க் கொண்டிருந்ததான சில சீஷர்கள் இயேசுவுடைய கடினமான உபதேசத்தை கேட்டு இப்படி எல்லாம் யார் ஜீவிக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் போய்விட்டார்கள். The disciples who till then followed the Lord Jesus all throughout this way, but when he said sound doctrines and difficult doctrines, they said this is very difficult, we cannot follow. அப்போ அவர்கள் அந்த நாளிலிருந்து அவரை பின்பற்றவில்லை. இவ்வளவு துக்கமான ஒரு முடிவு பாருங்கள். And the verse is written, from that day onwards they did not follow him. How grievous words are they. What a sad ending. That is a very sad ending. ஒரு துக்கமான முடிவு அவருடைய வாழ்க்கைக்கு. And they had a very sad ending. அப்பொழுது இயேசு ஒரு கேள்வியை இருக்கிற சீஷர்களிடத்தில் கேட்டார். And then Jesus questioned the remaining disciples. நீங்களும் போக மனதா இருக்கிறீர்களா? Would you also mind to leave me? அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் எங்கே போக முடியும்? Then the disciple answered, where can we go from you, O Lord? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தான் இருக்கிறது. Thou hast words of eternal life. நீங்களே யோசித்து பாருங்கள், ஆண்டவரை விட்டால் அடுத்த பெரிய வல்லமை பிசாசு தான். அவன் கிட்ட போக முடியுமா? And you yourself think, after the greater power than God is next to Satan, can they go to him? ஆகையால் அந்த அடுத்த மலையாள பாட்டினுடைய அந்த 8வது சரணத்தை மெதுவாக 2 முறை பாடி அதற்கு அப்புறம் முழு பாட்டை நாம் பாட போகிறோம். So the next Malayalam song we are going to sing the 8th stanza twice slowly, and then we are going to sing the chorus. ஆண்டவர் நம்மையும் பார்த்து கேட்கிறார், நீங்க போக மனதா இருக்கிறீர்களா? And the Lord also asked, looking unto us, saying, will you also go away from me? உயிரே நீங்க தான் அப்பா, உம்மை விட்டு நாங்கள் எங்கே போக போகிறோம்? Our life is in you, O Lord. Where can we go from you? இயேசுவை விட்டு செல்லுவதுதான் தற்கொலை. And going away from Jesus is suicide. நம்முடைய சொந்த உயிரை விட்டு பிரிவது அதுதானே. It is that we are leaving, departing from our own life. ஆகையால் நம்முடைய உடன்படிக்கையை நாம் புதுப்பிப்போமாக. So let us renew our covenant now. மெதுவாக கைகளை தட்டாமல் அந்த 8ஆம் சரணத்தை நாம் பாடுவோமாக. Let us sing that 8th stanza without clapping our hands, slowly. நித்திய ஜீவ மொழிகள் நின்னில் உண்டு பரனே, நித்திய ஜீவ மொழிகள் நின்னில் உண்டு பரனே, நின்னை விட்டு அடியங்கள் எங்கு போய் வசிக்கும், நின்னை விட்டு அடியங்கள். கைகளை உயர்த்தி மறுபடியுமாக, நித்திய ஜீவ மொழிகள் நின்னில். இயேசு உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுங்கள், நின்னில் உண்டு பரனே, நின்னை விட்டு அடியங்கள் எங்கு போய் வசிக்கும். இயேசு என் சம்பத்தாய் இருக்கிறார். முதல் சரணம், கைகளை தட்டி. നീയല്ലോ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്തേശുവേ, നീയല്ലോ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്തേശുവേ, നീയല്ലാതില്ല ഭൂമിൽ ആശ്രയിപ്പാനാരുമേ, നീയല്ലാതില്ല ഭൂമിൽ ആശ്രയിപ്പാനാരുമേ, നീയല്ലോ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്തേശുവേ, നീയല്ലോ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്തേശുവേ, നീയല്ലോ ഞങ്ങൾക്കായി മണ്ണിടത്തിൽ വന്നതും, നീയല്ലോ ഞങ്ങൾക്കായി മണ്ണിടത്തിൽ വന്നതും, നീതരാം ഞങ്ങളുടെ പാപമെല്ലാം ഏറ്റതും, നീതരാം ഞങ്ങളുടെ പാപമെല്ലാം ഏറ്റതും, നീയല്ലോ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്തേശുവേ, നീയല്ലോ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്തേശുവേ. കാൽവരി മലമുകൾ ഏതിനി ഞങ്ങൾക്കായി, കാൽവരി മലമുകൾ ഏതിനി ഞങ്ങൾക്കായി, കാൽക്കരം ചേർന്ന് തൂങ്ങി മരിച്ചു ഇരയ്യ, കാൽക്കരം ചേർന്ന് തൂങ്ങി മരിച്ചു ഇരയ്യ. നീയല്ലോ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്തേശുവേ, നീയല്ലോ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്തേശുവേ. അന്നു ഞങ്ങൾക്കുള്ളതെല്ലാം തന്നു പോറ്റുന്നു, അന്നു ഞങ്ങൾക്കുള്ളതെല്ലാം തന്നു പോറ്റുന്നു,
എന്നുമെന്നും കൂടെയുണ്ടെന്നുള്ള വാക്ക് തന്നവൻ എന്നുമെന്നും കൂടെയുണ്ടെന്നുള്ള വാക്ക് തന്നവൻ നീയല്ലോ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്ത് ഉയർത്തുவோம் സഭയോരെ അവരും സമ്പത്തായി ഇരിക്കാറാ ശത്രുവൻ അഗ്നിയസ്ത്രം ശക്തിയോടെ എതിർക്കുന്ന ശത്രുവൻ അഗ്നിയസ്ത്രം ശക്തിയോടെ എതിർക്കുന്ന മാത്രയിൽ ജയം തന്ന് കാത്തു സൂക്ഷിച്ചിരുന്ന നീയല്ലോ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്ത് നീയല്ലോ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്ത് ജനഗണയുടെ കാലമർന്നു ഞങ്ങൾക്ക് ജനഗണയുടെ കാലമർന്നു ഞങ്ങൾക്ക് ദിനപ്രതിപക്ഷവാദം ചെയ്ത് ജീവിച്ചിരുന്ന ദിനപ്രതിപക്ഷവാദം ചെയ്ത് ജീവിച്ചിരുന്ന നീയല്ലോ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്ത് നീയല്ലോ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്ത് ലോകത്തിൽ ഞങ്ങൾക്കുള്ളതെല്ലാം നഷ്ടമാകിലും ലോകത്തിൽ ഞങ്ങൾക്കുള്ളതെല്ലാം നഷ്ടമാകിലും ലോകക്കാർ നിത്യം ദൂഷിച്ചിരുന്നു പൊന്നേശുവേ ലോകക്കാർ നിത്യം ദൂഷിച്ചിരുന്നു പൊന്നേശുവേ നീയല്ലോ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്ത് നീയല്ലോ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്ത് നിത്യജീവമൊഴികൾ പിന്നിലുണ്ട് പരനെ നിത്യജീവമൊഴികൾ പിന്നിലുണ്ട് പരനെ നിന്നെ വിട്ടിട്ടാണ് ഞങ്ങൾ എങ്ങ് പോയി വസിക്കും നിന്നെ വിട്ടിട്ടാണ് ഞങ്ങൾ എങ്ങ് പോയി വസിക്കും നീയല്ലോ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്ത് നീയല്ലോ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്ത് ലോകത്തിൽ ഞങ്ങൾക്കുള്ളതെല്ലാം നഷ്ടമാകിലും ലോകത്തിൽ ഞങ്ങൾക്കുള്ളതെല്ലാം നഷ്ടമാകിലും ലോകത്താൻ നിത്യം ദൂഷിച്ചിടുന്നു പൊന്നേശുവേ ലോകത്താൻ നിത്യം ദൂഷിച്ചിടുന്നു പൊന്നേശുവേ നീയല്ലോ നിത്യജീവമൊഴികൾ നിന്നിലുണ്ട് പരനെ നിത്യജീവമൊഴികൾ നിന്നിലുണ്ട് പരനെ നിന്നെ വിട്ടിട്ടാടി ഞങ്ങൾ എങ്ങ് പോയി വസിക്കും നിന്നെ വിട്ടിട്ടാടി ഞങ്ങൾ എങ്ങ് പോയി വസിക്കും നിത്യജീവമൊഴികൾ നിന്നിലുണ്ട് പരനെ ആമേൻ ജീവമൊഴികൾ നിന്നിലുണ്ട് പരനെ നിന്നെ വിട്ടിട്ടാടി ഞങ്ങൾ നിത്യജീവമൊഴികൾ നിന്നിലുണ്ട് പരനെ നിത്യജീവമൊഴികൾ പോയി വസിക്കും നിന്നെ വിട്ടിട്ടാടി ഞങ്ങൾ എങ്ങ് പോയി വസിക്കും നിത്യജീവമൊഴികൾ നിന്നിലുണ്ട് പരനെ നിത്യജീവമൊഴികൾ നിന്നിലുണ്ട് പരനെ നിന്നെ വിട്ടിട്ടാടി ഞങ്ങൾ എങ്ങ് പോയി വസിക്കും നിത്യജീവമൊഴികൾ നിന്നിലുണ്ട് പരനെ നിന്നെ വിട്ടിട്ടാടി ഞങ്ങൾ എങ്ങ് പോയി വസിക്കും നിന്നെ വിട്ടിട്ടാടി നിന്നിലുണ്ട് പരനെ നിത്യജീവമൊഴികൾ നിന്നിലുണ്ട് പരനെ നിന്നെ വിട്ടിട്ടാടി ഞങ്ങൾ എങ്ങ് പോയി വസിക്കും നിന്നെ വിട്ടിട്ടാടി പോയി വസിക്കും നിന്നെ വിട്ടിട്ടാടി ഞങ്ങൾ நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். Let us all close our eyes. கண்களை யாரும் திறக்க வேண்டாம். Let no one open their eyes. கண்களை மூடி நம்முடைய ஆண்டவரை தரிசிக்க முயற்சி செய்வோம். Let us close our eyes and let us try to behold our Jesus. ஒருவேளை இது ஒரு யூகமா இருந்தாலும் பரவாயில்லை, யூகிக்கிற தன்மை தேவன் தான் நமக்கு தந்திருக்கிறார். Perhaps it might be an assumption, but it is a God who gives the power to assume. ஆண்டவர் எனக்கு முன்பாக நிற்பதை நான் யூகிக்கும் போது பொய்யான ஒன்றை நான் நினைக்கவில்லை, மெய்யான ஒன்றை அடைய நான் முயற்சி செய்கிறேன். When God makes me to assume things, it is not imagine things, it is not that I am thinking imagine things that is lie, but I am just imagining that is true. I'm trying to approach something that is true.
I'm trying to approach, that is something true. நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let us all close our eyes. சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். The Almighty God is standing before you. கண்களை மூடி அவரை பாருங்கள். Let us close our eyes and look unto him. அவர் சொல்லுகிறார்கள், இந்த சூரியன் ஒரு சில 100 கிலோமீட்டர் பூமி கிட்ட வந்தா நம்ம எல்லாரும் வெந்து செத்துருவோம். The people say if sun happens to come very close to us, say 100 kilometers, then everyone will be burned. அதாவது இருக்கிற தூரத்திலிருந்து இன்னும் ஒரு கொஞ்சம் சில 100 கிலோமீட்டர் கிட்ட வந்தா போதும். And it is enough that it comes very near from the position where it is already near, just 100 kilometers closer, then it is enough. வெந்து போய்டுவோம். We will be burned. ஆனால் அந்த சூரியனை ஆண்டவர் அவருடைய வாயின் சுவாசத்தினால் உருவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. But the scripture says that sun God created by the breath of his mouth, by the voice of his mouth. வானத்தில் இருக்கிற மேகங்கள் அவருடைய பாதத்தின் தூளாய் இருக்கிறது என்று நாம் நடக்கும்போது தூசி பறக்கும் இல்லையா, ஆண்டவர் நடந்து கொண்டு இருக்கிறார், அதுதான் அந்த மேகம் என்று வேதம் சொல்லுகிறது. The scripture also says the clouds that is above us, they the dust of his feet, are the dust of his feet. அப்போ யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட பெரிய தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிற நமக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறார். Just imagine such a huge God and a great God, he is in our midst standing before us. லாசருவே வெளியே வா என்று சொன்ன அந்த ஆண்டவர், God who said Lazarus come forth, he is in our midst. அலைகள் மத்தியில் அலைகளின் மேல் நடந்து படகில் ஏறின அந்த ஆண்டவர், God who walked on the waves of the sea, and he is God. சர்வத்தையும் கீழ்ப்படுத்தக்கூடிய வல்லமை உடையவர், and he is a God who is able to subdue all things under him. ஒரு நிமிடம் நம்முடைய அவிசுவாசம் நீங்க, நம்முடைய பயம் கவலை நீங்க, ஒரு நிமிடம் அவரை தியானிப்போமாக. So let us meditate for 1 minute, removing all our faith and unbelief and all our fear. இந்த தியானத்தில் நம்முடைய பயம் நீங்கட்டும். At this meditation, let all our fear be removed. இந்த தியானத்தில் நம்முடைய விசுவாசம் பெருகட்டும். In this meditation, let our faith increase. இவ்வளவு பெரிய தேவன், how great a God he நம்மோடு is. பழக அவரே முன் வருகிறார். And to communicate with us, he himself comes forward. இவ்வளவு சிறியவர்களாகிய நம்மை நேசிக்க அவர் முன் வருகிறார். And he comes forward to love us who were very little. நாம் வெறுக்கப்படத்தக்கவர், We are supposed to be hated. ஆனால் அவர் நம்மை நேசிக்கிறார். However, he loves us. நாம் அவரை விசுவாசத்தால் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக பெரிய காரியங்களை நமக்கு அவர் செய்ய போகிறார். If we believe him, he is able to do exceeding abundantly above all we could ever ask or think. அவர் பெரியவர். He is great. அவர் பெரியவர். He is a great God. மகா பெரியவர். He is great God. மிக பெரியவர். He is most great. அசாத்தியமானவைகளை செய்யத்தக்கதாக அவர் பெரியவர். He is a great God who does all impossibilities. நம்மை வெள்ளம் போல சூழ்ந்திருக்கிற சத்துருவை பார்க்கலும் பெரியவர். And he is greater than all the enemies that surround us like the flood. நம்மை சுற்றி 1,00,000 பிசாசு நம்மை சுற்றி வளைத்து முற்றுகை போட்டிருக்கலாம். Though maybe 1,00,000 of enemies might surround us and besiege us. நம் மத்தியிலுக்கு அந்த ஒரு ஆண்டவர் எழும்பினால் போதும், சத்துரு சிதறுண்டு போவான். It is enough God who is in our midst rises up for 1 minute, every enemy will be
scattered. மெய்யாகவே அவர் பெரியவர். Indeed and truly he is great. நம்முடைய பிரச்சனைகளை பார்க்கலும் அவர் பெரியவர். He is greater than all our problems. நம்முடைய பலவீனங்களை பார்க்கலும் அவர் பெரியவர். He is greater than all our weaknesses. நம்முடைய இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் அவர் பெரியவர். He is greater than all he that is in the world. Amen. Tudaraba shabaka tudankarabani amtuda. Oh, then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art. ஆண்டவரை பார்த்து பாடுவோம். How great thou art. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. இப்பொழுது மறுபடியும் இந்த பல்லவியை பாட போகிறோம். Now we are going to sing this chorus again. ஒரு பார்வையில் உன் பிரச்சனை பார். ஒரு பார்வையில் உங்களுடைய பிரச்சனைகளை பாருங்கள். By one sight you can see your problems. அடுத்த பார்வையில் ஆண்டவரை பாருங்கள். And from the next sight you can see your God. ஏன் தெரியுமா பிரச்சனையை பார்க்க சொல்லுகிறேன்? Do you know why I say to look to your problems? இதுவரைக்கும் பிரச்சனை பெரிதாய் இருந்தது. Till now your problems were great. அந்த பிசாசு போராட்டம் பயங்கரமா இருந்தது. The struggles of the Satan was so great. இப்பொழுது ஆண்டவரை பார்த்து how great thou art, நீர் எவ்வளவு பெரியவர் என்று பாடும்போது இப்போ கொஞ்சம் பிரச்சனை பாருங்களே, அது நடுங்கி கொண்டிருக்கிறது. But now as you sing that how great thou art, then if you see your problems, that will be very tiny. அந்த மலையினுடைய உயரம் குறைந்து குறைந்து அது சமபூமியாய் மாறிக்கொண்டிருக்கிறது. The height of the mountain will decrease and decrease and it will become a plain. ஏனென்றால் நாம் செருபாபேலின் தேவனை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். Because we are exalting the God of Zerubbabel. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். Oh great mountain, what art thou? நீ செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். Before Zerubbabel you shall become a plain. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. Amen. How great thou art, how great thou art. நம்மில் சிலர் சில தொடர்ச்சியான தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். Perhaps some of us might meeting continuous failures. அந்த தோல்விகளை பார்க்கலும் இந்த ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். But greater is our God than these failures. நாம் தோல்வியில் பிறந்தவர்கள், தோல்வியில் ஊறினவர்கள். நம்முடைய தோல்வியை பார்க்கலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். We are born in failures, we have been immersed, drenched in failures, but our God is greater than our failures. அவரை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ, and all those who believe on him, அவர்களை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து மகிமையான சிங்காசனத்தை சுதந்தரிக்க அவர் வைக்கிறார். and he is lifting up the people who are in the dunghill and lifts him to the throne above. ஆகையால் நான் என்ன செய்வேன்? So what will I do? என் தோல்விகளை நான் மறப்பேன். I will forget all my failures. என் பலவீனங்களை நான் மறப்பேன். I will forget all my weaknesses. என் ஆண்டவருடைய மேன்மையை நான் உயர்த்தி பாடுவேன். I will sing about the greatness of my God. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. And sings my soul, my Savior God, to thee. How great thou art, how
அந்த பயம் போய்விட்டது. Now this fear is gone. அந்த கவலை போய்விட்டது. That worries is gone. அந்த குழப்பம் போய்விட்டது. That confusion is removed. அந்த சந்தேகம் போய்விட்டது. That doubt is removed. அந்த அவிசுவாசம் போய்விட்டது. That unbelief is removed. என் இயேசு பெரியவர். My Jesus is great. அவர் என் கூட இருக்கிறார். He is with me. எனக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். He is going before அவர் me. என் பட்சத்தில் இருக்கிறார். He is beside me. ஆகையால் அடுத்த பாட்டை பாடும் பொழுது, So when we sing the next song, என்னை மறவா இயேசுநாதா, my Jesus who does not forget me. எல்லாருக்கும் அறிந்த ஒரு பாட்டு. This is a song that is known to everyone. முதல் சரணம் சொல்லுகிறது, அவரை பிடித்துக் கொள்ள எனக்கு வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்களை அவர் தந்திருக்கிறார். And the first stanza says he has given us promises so that I might cling on to that. அதற்கு பிறகு இரண்டாம் சரணத்திலிருந்து ஆறாம் சரணம் வரைக்கும் எல்லாம் வாக்குத்தத்தங்கள் தான். And from that second stanza till the last stanza, everything is a promise. ஆகையால் இந்த வாக்குத்தத்தங்கள் மூலமாக இந்த பெரிய ஆண்டவரை பிடித்துக் கொண்டு பாடுங்கள். So through these promises, cling on to this great God and sing this song. ஆகையால் ஆண்டவரை உயர்த்தி இந்த பாட்டு மனப்படமா தெரியும் என்று சொல்ல கண்களை மூடி ஆண்டவரை நினைத்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற விசுவாசத்தை அனல் மூட்டி எழுப்பி அந்த வாக்குத்தத்தங்களை உரைத்து பாடுவோமாக. All those who know this song by heart, so close their eyes and let us cling on to the Lord, embrace him and let us exalt and extol him. அந்த பாட்டை பாடுவதற்கு முன்பாக, Before we sing this song, உங்களுக்காக எனக்காக for you and me, அந்த வாக்குத்தத்தங்கள் உரைக்கும் பொழுது ஆண்டவர் அதை நமக்காக தான் தந்திருக்கிறார். as this promise is being pronounced, the Lord has given these promises to you and me. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை நாம் சொல்லும் பொழுது பாடும் பொழுது நம்முடைய உள்ளம் ஆமென் என்று சொல்லட்டும். So as we pronounce this promise and sing this promise, let our soul say amen. ஒரு வாக்குத்தத்தம் கூட இயேசுவின் மூலமாக நோ என்பதே கிடையாது, எல்லாமே எஸ் தான். So none of the promises in Jesus, there is no in that, everything is a and amen. கர்த்தர் எனக்காக வேதத்தில் எழுதி இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமெனுமாய் இருக்கிறது. All the promises that the Lord has written in the scriptures, it is a and amen in Christ Jesus. பயப்படாதே, Fear not. உன்னை வலங்கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன், பாதுகாப்பேன். I will uphold you with my right hand and I will protect you. தாய் உன்னை மறக்கலாம், நான் உன்னை மறக்க மாட்டேன். Though a mother will forsake you, forget you, but I will never forget you. நான் உன்னை திக்கற்றவனாய் விடேன். I will never leave you desolate. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். He that toucheth you toucheth the apple of mine eye. உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். No weapon that is formed against you shall prosper. இது ஆமென் என்று சொல்லுகிற இப்பொழுது சத்தமா ஆமென் என்று சொல்வோமாக. All those who say amen say amen. ஆமென். அந்த விசுவாசத்தோடு நாம் பாடுவோமாக. With that faith, let us sing this song. பல்லவி வரும்போது தாழ்த்தி பாட வேண்டும், சரணம் வரும்போது விசுவாசத்தில் பாட வேண்டும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்த நாட்காய் நீண்டதாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்த நாட்காய் நீண்டதாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலங்கரத்தாலே பாதுகாத்தேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலங்கரத்தாலே பாதுகாத்தேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாத பெரிய ஆமென்.
இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் தாய் தன் செய்யை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம் தாய் தன் செய்யை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம் மறைந்திரன்றோ உம்முள்ளம் கையில் வல்லவா எங்கள் புகலிடம் மறைந்திரன்றோ உம்முள்ளம் கையில் வல்லவா எங்கள் புகலிடமே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கினீரே என்றதாலே ஸ்தோத்திரம் திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கினீரே என்றதாலே ஸ்தோத்திரம் நீரறியா யதும் நேரிடா என் தலை முடியும் ஹல்லேலூயா ஆமென் யதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் ஆறாம் தயவால் சரணம். என்னை நடத்தும் உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாழ்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம் உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாழ்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம் பறந்திடுதே உன் நாமத்திலே பறந்தே எனக்காய் ஜெய கொடியே பறந்திடுதே உன் நாமத்திலே பறந்தே எனக்காய் ஜெய கொடியே பறந்திடுதே உன் நாமத்திலே பறந்தே எனக்காய் ஜெய கொடியே பறந்திடுதே உன் நாமத்திலே பறந்தே இரவோ ஷபரா துரோ இரவோ வரவே எனக்காய் ஜெயக்கொடி பறந்திருது உன்னாமத்திலே வரனே எனக்காய் ஜெயக்கொடியே பறந்திருது உன்னாமத்திலே வரனே எனக்காய் ஜெயக்கொடியே பறந்திருது உன்னாமத்திலே வரனே எனக்காய் ஜெயக்கொடி Jesus, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. இப்பொழுது ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். Now we are going to read a verse. தானியேல் எல்லாரும் கண்களை மூடி கேளுங்கள். Let us all close our eyes and hear this verse. தானியேல் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசியுங்கள். Daniel chapter 3 verse 28. மூன்று பேர் சாத்ராக் மேஷக் அபேத்நேகோ செய்த காரியத்தை நாம் செய்ய போகிறோம். We are going to do the same thing which Shadrach, Meshach and Abednego did. கண்களை மூடி கவனியுங்கள். Let us close our eyes and hear this verse. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அவருடைய சரீரங்களை அவர்கள் ஒப்புக் கொடுத்தார்கள். They yielded their bodies. இது வெந்து போய் சுட்டெரிக்கப்பட்டாலும் பரவாயில்லை. It is okay if it is burned and it is boiled. மற்ற தேவர்களை நான் வணங்க மாட்டேன். We will not worship other gods. நாம் எல்லாரும் இப்பொழுது நம்முடைய சரீரத்தை ஒப்புக் கொடுப்போமாக. So now let us all yield our bodies. சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறவர்கள் வலது கரத்தை உயர்த்துவோம். All those who yield their bodies, lift up your right hand. இந்த சரீரத்தில் இயேசுவுடைய சித்தம் மாத்திரம் தான் நடக்க வேண்டும். In this body only the will of Jesus
should be fulfilled. இந்த சரீரத்துக்குள்ள எந்த பிசாசு வரக்கூடாது. ஆண்டவர் இயேசு மாத்திரம் தான் குடியிருக்க வேண்டும். In this body only Jesus should dwell and no other power should ever come into that. இந்த சரீரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்க வேண்டும். In this body only the Holy Spirit of God should indwell. இந்த சரீரம் அந்நிய சத்தங்களுக்கு கீழ்ப்படிய கூடாது. This body should not hearken to any strange இந்த gods. சரீரம் அந்நிய தேவர்களை வணங்க கூடாது. This body should not worship strange gods. ஒப்பு கொடுக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். All those who submit, lift up your hands. நீ அக்கினியினூடாய் நடக்கும்போது அந்த அக்கினி உன்மேல் பற்றாது. When you walk through the fire, that fire shall not touch you. நீ தண்ணீரை கடக்கும்போது அந்த தண்ணீர் உன்மேல் புரளுவதில்லை. When you walk through the waters, that water should not prevail over you. நீ வெளி தோற்றத்தின்படி மற்றவர்களைப் போல் இருக்கலாம், ஆனால் நீ இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனுஷன். Perhaps outwardly you are like an ordinary man, but you are supernatural. பெரிய தேவன் உனக்குள் வாசம் செய்கிறார். Because the greatest God is indwelling in you. நீ ஒரு பால சிங்கம். You are a young lion. உன்னை தொடுகிறவனுக்கு ஐயோ. He that toucheth you, woe unto him. உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். No weapon that is work against you shall prosper. உன் தலையின் மேல ஜெய கொடி என்கிறதான கொடி பறந்து கொண்டிருக்கிறது. Upon your head there is a banner of victory. உன் சரீரத்துக்குள் கர்த்தருடைய ஆவியானவர் எழும்பிக் கொண்டிருக்கிறார். In your body the Spirit of God is rising upon you. மரணமே உன் கூர் எங்கே? Oh death, where is thy sting? வியாதியே உன் ஜெயம் எங்கே? Oh disease, where is your victory? ஓ ரமா சங்குரா, கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி The கொண்டிருக்கிறார். Spirit of God is moving in our midst. உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுதே உன் நாமத்திலே, பறவே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுதே உன் நாமத்திலே, பறவே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுதே உன் நாமத்திலே. பறந்திடுதே உன் நாமத்திலே, பறவே எனக்காய் ஜெய கொடியே. 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 Shabakatinankara Mankara Radiswantara Ragaji Sangara Nembara Zantulankarama Sankara Riama Rabba Satibilankara. உன் தோல்வியை நீ நம்பாதே. Do not believe your failures. நீ ஜெயிக்கும்படியாகவே இங்க கொண்டு வரப்பட்டாய். You are brought here only to get the victory. நீ ஜெயிக்கும்படியாகவே உனக்கு பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Your Bible is given so that you might get the நீ victory. ஜெயிக்கும்படியாகவே உனக்கு அபிஷேகம் தரப்பட்டிருக்கிறது. It is the anointing is given so that you might get the victory. நீ ஜெயிக்கும்படியாக கர்த்தர் இந்த மார்க்கத்தை உனக்கு தந்திருக்கிறார். God has given you this promise so that you might உன் get the தோல்வியை victory. நீ நம்பாதே, அது தற்காலிகமானது. Do not believe your failures, it is temporal. நீ விசுவாசி, உன் தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார். Believe and you shall make that failures as a victory. பறந்திடுதே உன் நாமத்திலே, பறவே எனக்காய் ஜெய கொடியே. 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 பறவே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுதே Rama Shama Karamana Tura Karama Ira Sakira Karamana
people who are called by my name. I've seen your tears. I'm moving in your midst as a God who is faithful in my promises. Till I have fulfilled all my promises that I have given you, I will not be silent. All through the days of your life, no one can stand against you. You belong only to me, and you are the weapon in my hand. Because I've called you for my glory. And great and terrible will be the thing that I do through you. கர்த்தருடைய சமூகத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவருடைய காருண்யம் நம்மை பெரியவர்கள் ஆக்கிற்று, அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய மத்தியில் உயர்த்தப்படுகிறார், அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா மகிமை அவருக்கு செலுத்தி அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா.